வாலிபால் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் அவர் கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அடுத்த போராட்டத்தை நடத்தலாம்னு சொல்லி முடிவெடுத்த போதுதான் முதல்வர் இந்த மாதிரி வந்திருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. பெயர் மட்டுமே மாற்றம் கண்டாலும் அதன் அவல நிலையும் மாணவர்களின் அவதி நிலையும் மாறாமல் நீண்டதை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அவ்வப்போது தோல் உரித்து காட்டி வந்தது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளோ செய்தியாளரை பூட்டி அறைக்குள் வைத்து மிரட்டி அனுப்பியதே வரலாறாக இருந்து வந்தது. இந்த சூழலில் தான் அத்தி பூத்தார் போல் நடந்திருக்கும் ஆட்சி மாற்றத்தில் காட்சிகளும் மாறியிருக்கின்றன. மேல் படிப்பிற்காக சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்காக அரசு சார்பில் பல்வேறு விடுதிகள் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வருகின்றன. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை என பல்வேறு துறைகளின் கீழும் இயங்கி வந்த இந்த விடுதிகளின் பெயரை சமூக நீதி விடுதி என்ற பொது பெயருக்கு மாற்றியது கடந்த திமுக ஆட்சி. அரசு விடுதி என்றாலே உதிர்ந்த தளங்கள், விரிசல் கண்ட சுவர்கள், குலைந்து போன சாதம், உப்பு சப்பற்ற குழம்பு, பூட்டி கிடக்கும் விளையாட்டு அறை, புல் முளைத்த மைதானம், துருப்பிடித்த கதவுகள், பயன்பாடற்ற கணினிகள், தூசு படிந்த நூலகம், ஆளை தின்னும் கொசு தொல்லை என அவலத்தின் அவலமாகவே காட்சியளித்து வந்தன. இதில் தங்கி படிக்கும் பெரும்பாலான மாணவர்கள் படுத்து உறங்குவதற்கான ஒரு இடமாகவே இதனை பயன்படுத்தி வந்ததை யாராலும் மறுக்க முடியாது. கடந்த ஆட்சியில் கூட முதலமைச்சர் இது போன்ற விடுதிகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட போதிலும் அதிகாரிகளின் வெத்தனத்தால் நடவடிக்கை என்பது வெறும் தாள்களில் அச்சடித்த எழுத்துக்களாகவே தூசு படிந்து காணப்பட்டது. துறை சார்ந்த அமைச்சர்களும் கண்டும் காணாமலேயே இருந்துவிட்டனர். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியைச் சேர்ந்த பல செய்தியாளர்களும் களத்திற்கே சென்று அவலங்களை அம்பலப்படுத்தி வந்தனர். நடந்து நடந்து செய்தியாளர்களின் கால்கள் தேய்ந்ததே தவிர நடவடிக்கை எடுத்த பாடில்லை. இந்நிலையில்தான் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தாவேக சமூக நீதி விடுதிகளின் நிலையை மாற்ற முனைப்புடன் பல முன்னெடுப்புகளை தொடங்கி இருக்கிறது. வெறும் சம்பிரதாய ஆய்வுகளை போல் அல்லாமல் இந்த முறை முதலமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்கி அதிகாரிகளுக்கு ஷாக் கொடுத்திருந்தார். அவரின் ஆய்வு வெறும் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அதிகாரிகளுக்கும் MC ராஜா விடுதி நிர்வாகத்திற்கும் தெரிவிக்கப்பட்டிருந்ததால் விடுதியின் அவல நிலையை யாராலும் மூடி மறைக்க முடியாமல் போய்விட்டது. பிரமிக்க வைக்கும் கட்டடம், மிரள வைக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் இருந்தாலும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளில் கோட்டை விட்டது விடுதி நிர்வாகம். இந்நிலையில் முதலமைச்சர் விஜயை கண்டதும் மாணவர்கள் செல்ஃபி எடுப்பது, ஆரவாரம் செய்வது போன்ற வழக்கமான விஷயங்களை விடுத்து குறைகளை அடுக்கடுக்காக பட்டியலிட்டனர். இதை கேட்ட முதலமைச்சரின் நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என துறை சார்ந்தவர்கள் வெளவெளுத்து போய் நின்று கொண்டிருந்தனர். இந்நிலையில்தான் மறுநாள் விடுதியில் நடந்த மாற்றங்கள் மாணவர்களை பிரமிக்க வைத்தது. கம கம என உணவு தயாராகி கொண்டிருப்பதை நுகர்ந்து புரிந்து கொண்ட மாணவர்கள் அடுத்ததாக நீண்ட நாட்களாக பயன்பாடின்றி கிடந்த வாலிபால் மைதானம் திறக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டிருந்ததை கண்டு பூரித்து போயினர். முதல் நாள் முதல்வரிடம் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளும் மறுநாளே நிறைவேற்றப்பட்டதை கண்டு மாணவர்கள் இது கனவா இல்லை நிஜமா என சந்தேகம் அடையும் அளவிற்கு அரசின் நடவடிக்கைகள் இருந்துள்ளன. உள்ளபடியே இப்படி
ஒரு மாற்றத்தை இதுவரை கண்டிராத மாணவர்கள் இந்த நடவடிக்கை வெறும் ஒரு விடுதியோடு நின்றுவிடாமல் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து அரசு விடுதிகளிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என